போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். அனைவருக்கும் அற்புதமான வணக்கங்கள். நான் உங்கள் பிரபா. எனக்கு உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இன்றைக்கு நான் பேசவிருக்கும் ஒரு அற்புதமான தலைப்பு, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருவரும் எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை பற்றி தான் நான் பேச போறேன். அது என்னன்னா, நமக்கு மிக பிடித்த நபர்களிடம் சண்டை வர மிக முக்கியமான காரணம் என்ன, நமக்கு மிக பிடித்த நபர்கள் நம்மளை விட்டு விலக காரணம் என்ன. இந்த 2 கேள்விகளுக்கான விடையை நான் தேடிய போது எனக்கு கிடைத்த ஒரு புரிதல் தான் இந்த வீடியோ. இப்போ நீங்கள் கேட்கலாம், இது சொல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு. இதற்கான விடையை இந்த வீடியோனுடைய கடைசியில் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பொதுவாக நம்ம பிடிக்காத நபர்களிடம் சண்டையிடுவதை விட பிடித்த நபர்களிடம் சண்டையிடுவது தான் மிக அதிகம். இதற்கான காரணம் என்னென்னு உங்ககிட்ட யாராவது கேட்டால் உங்களுடைய பதில் என்னவா இருக்குன்னா, நான் ஒரு நபரை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறேன், அதனால தான் அவங்கக்கிட்ட நான் சண்டை போடுறேன், மற்றும் உரிமை இருக்கிற இடத்துல தானே அன்பையும் கோபத்தையும் காட்ட முடியும் என்பீர்கள். மற்றும் சிலருக்கு இதற்கான காரணம் என்னவென்றே தெரியவில்லை. இப்படி சண்டைக்கான மிக முக்கியமான காரணம் என்னன்னா, ஒரு நபர்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் பொழுது அந்த நபர் அந்த கருத்தை ஏற்க மறுக்கும்போது ஏற்படுகின்ற விளைவு தான் சண்டைக்கான அடிப்படையான காரணமாகும். என்றைக்கு நீங்கள் ஒரு கருத்தை தெரிவித்து விட்டு அது ஏற்க வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கிறீங்களோ அது அப்போ தான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆகுது. இதற்கு அன்பு என்று நம் அடையாளம் காட்டுகின்றோம். இதற்கு பெயர் அன்பு என்று உண்மை என்றால் இல்லை என்பது தான் நிதர்சனமான உண்மை. அப்போ எது உண்மையான அன்பு? உண்மையான அன்பு எப்படி இருக்குன்னா, எந்தவித வரையறைக்கும் நிபந்தனைக்கும் உட்பட்டதாக இருக்காது. அப்படி ஒரு நிபந்தனைக்கும் வரையறைக்கும் உட்பட்டதாக இருந்துச்சுன்னா அதனுடைய பெயர் அன்பு கிடையாது. அதனுடைய உண்மையான பெயர் பொசசிவ்னஸ். ஒரு பொருளை நீங்கள் பொசசிவ் பண்ண முடியும், ஆனால் ஒரு உயிரை நீங்கள் பொசசிவ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா அதற்கு தனிப்பட்ட ஒரு இயல்பு இருக்குது. என்றைக்கு ஒரு உயிரை அதனுடைய இயல்பில் இருக்க அலோவ் பண்ணுங்களோ அப்போ தான் அதனுடைய சிறப்பும் தனித்துவமாக இயங்க முடியும். நீங்கள் ஒரு உயிர்கிட்ட வரைமுறையை உட்பட்டீங்கன்னா அது எந்த உயிர்கிட்டையும் நீ எந்தவித எதிர்பார்ப்பும் வரையறையும் உட்பட்டாமல் செயல்பட்டீங்கன்னா அது பெயர் தான் உண்மையான அன்பு. மேலே சொன்ன 2 பிரச்சனைகளுக்கான மிக முக்கியமான காரணம் பொசசிவ்னஸ் தான், அன்பு கிடையாது. மேலே சொன்னது போல இதை சொல்ல எனக்கு என்ன தகுதி இருக்குது? புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவனுக்கு தான் அந்த நோயினுடைய வலியும் வேதனையும் அதிகமாக தெரியும். அதுபோல் ஒரு தவறு செய்தவனுக்கு தான் அந்த தவறுக்கான விடைகளையும் கண்டுபிடிக்க இயலும். அனுபவமே மிக சிறந்த ஆசான். இறுதியாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் 2 தீர்வுகளும் மருந்துகளும் உண்டு. ஒன்று காலம், மற்றொன்று மௌனம். கடவுளிடம் ஒன்றை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன், எனக்கு பிடித்த நபர்களிடம் என் தூரமாகவும் பிடிக்காத நபர்களுக்கு பாரமாகவும் ஆக்கிவிடதே என்று கூறி என் வாழ்வும் என் பலமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு வாழ்வில் போராட்டம் கடினமல்ல கடமை. There is no ordinary moment in your life. Thank you.